ஒரே நிமிஷம் வீடியோ தட்டிட்டவனாது. நான் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காக வந்திருக்கேன். இப்ப சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சியில ஆதில் உஸ்மான் பண்ணி போட்டிருக்கிறாரு. ஆதில் உஸ்மான் உங்களுக்கான பதில் தாது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாங்க? இல்ல நான் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை படுத்தினா ஏங்க நீங்க சும்மா அநியாயமா பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சியில என்னுடைய படம் மிஸ்டர் சே படத்தை கேவலப்படுத்தி பேசிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சனா? நீங்க என்ன மட்டும் இல்லைங்க, அதுல 4-5 பேரை நீங்க கேவலப்படுத்தி பேசிருக்கீங்க. நான் பார்த்தனா அதுல நல்ல முறையில் பேசியிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சா ஒவ்வொருத்தர கேவலப்படுத்தி பேசிருக்கீங்க. ஆத்திரமா கிடக்கு ஆதில் உஸ்மான். இதுவரைக்கும் நான் உங்களோட எந்த தொடர்பும் இல்லை, நீங்களும் எந்த தொடர்பும் இல்லை. ஒருத்தரை தயவு செய்து கேவலப்படுத்தாதுங்க, சரியா? ஸ்ரீலங்காவில் உண்மையிலேயே சொல்ல போனா நீங்க ஒரு பிரபலியமான ஆளா இருக்கிறீங்க, நான் ஒத்துக்கொள்றேன். நான் உங்களோட ஃபேனா இருக்கிறேன். அதே மாதிரி ஃபேன்ஸ் எனக்கும் இருக்கு. எனக்கும் இலங்கையில மட்டுமில்ல கடற்கடந்த நாடுகளில் என்னுடைய உறவுகள் இருக்கிறாங்க. நீங்க இன்னும் கேவலப்படுத்தி பேசக்கல. என்னுடைய ஃபேன்ஸ் மாதிரி தப்பா நினைக்கிறாங்க. தப்பா நினைச்சிட்டு அகமது பாய் நீங்க ஆதில் உஸ்மானுக்கு ஒரு பதில் கொடுக்கலையான்னு கேக்குறாங்க. ஆதில் உஸ்மான் இதுவரைக்கும் நம்மளுக்கு எந்த பகாம கூட கிடையாது. நான் உங்களை பத்தி தப்பா சொல்லல. ஆனா சம்பந்தம் இல்லாம நீங்க இப்படி எல்லாம் போட்டதால எனக்கு மனசுல சரியான கவலையா இருக்கு. ஏன்னு சொன்னா நீங்க ஆசிபாஸ் இல்லாம கூட கேவலப்படுத்தி இருக்கிறீங்க. அந்த மனுஷன் கொரோனா டைம்ல எவ்வளவு மக்களுக்கு எத்தனை உதவி செஞ்சிருக்காருன்னு படைச்சவனுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படிங்கும் போது ஒருத்தனை கேவலப்படுத்துறது தப்பு. அதனால தாய் செய்ய சொல்றேன், இப்படியான கேவலம் கட்ட நிகழ்ச்சியில செய்யாதங்க. ஏன்னு சொன்னா ஸ்ரீலங்காவில் நீங்க மட்டும் பிரபலியம் கிடையாதுங்க, எல்லாரும் பிரபலியம் இருக்கிறாங்க. நான் ஒரு பிரபலியமா இருந்துகிட்டு தான் நான் உங்கள்ட்ட சொல்றேன். ஒரு ஹீரோவா நடிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு ஒரு தகுதி வேணும், அது எல்லாருக்குமே இருக்கு, ஒத்துக்கொள்றேன். ஆனா நீங்க ஒரு ஹீரோவா நடிக்கல, ஒரு படத்துல நான் நடிக்கலன்னு சொல்லி நான் ஒரு ஹீரோவா நடிச்சதுக்காக வேண்டி உங்களோட மனசுல என்ன நடந்தே தெரியாது, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிருக்கீங்க. உங்களுக்கு திறமை இருந்தா டேலண்ட் இருந்தா என்கிட்ட கால் பண்ணுங்க ஆதில் உஸ்மான். உங்களுக்கு எத்தனை படம் வேணுமா நான் நடிக்க வைக்கிறேன். அதை விட்டு நீங்க சம்மந்தம் இல்லாம இப்படி ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சி நடிச்சு நீங்க இப்படி எல்லாம் செய்யறது எனக்கு நினைச்ச சரியான ஆத்திரமா கிடக்கு ஆதில் உஸ்மான். ஒருத்தனுக்கிட்ட ஒருத்தர் தான் சொல்லலாம், எனக்கு சரியான ஆத்திரமா கிடக்கு. நான் என்ன சொல்றேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. இது பிற தாய் இப்படி செஞ்சுறாங்க. கட் பண்ற வீடியோ.